கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 வாரமாக பவுல் அப்போஸ்தலன் சிலுவையை எவ்வாறு கண்டார் அல்லது புரிந்து கொண்டார் என்ற தலைப்பில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். எனது செய்தியை கேட்ட ஒருவர், ஏன் பவுல் ஒருவர் தான் சிலுவையின் மரணத்தையும் புரிந்து கொண்டவரா, மற்ற அப்போஸ்தலர்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதா, அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்று என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அப்பொழுது நான் அவருக்கு சொன்ன பதில், மற்ற அப்போஸ்தலர்கள் சிலுவையையும் சிலுவையில் மரித்த கிறிஸ்துவையும் புரிந்து கொண்ட விதத்திற்கும் பவுல் அப்போஸ்தலன் புரிந்து கொண்ட விதத்திற்கும் வித்தியாசம் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்றேன். அதற்கு அவர் என்ன வித்தியாசம் என்றார். நான், மற்ற அப்போஸ்தலர்கள் 3.5 ஆண்டுகள் கிறிஸ்துவுடனே கூட இருந்தவர்கள். அவருடைய ஊழியத்தையும் உபதேசத்தையும் கண்டவர்கள், கேட்டவர்கள், அவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை பார்த்தவர்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பின்பு அவர் உயிர்த்தெழுந்ததை அவர்கள் பலமுறை பார்க்கக்கூடிய அனுபவத்தை பெற்றார்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்களை 3 முறை சந்தித்தார். மேலும் 40 நாளளவும் அவர் பூமியில் இருந்த காலத்தில் அவர்களுக்கு பல வகைகளில் தரிசனம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் அவர் உயிர்த்தெழுந்த உண்மையை பற்றியும் அவர் அநேக வழிகளிலே அவர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு போதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது வேத வசனத்தின் அடிப்படையில் என்று நான் சொன்னேன். பலமுறை இந்த அப்போஸ்தலர்கள் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் இவர்கள் இருந்தாலும், அவரிடத்திலே பழகினவர்களாக அப்போஸ்தலர்கள் இருந்தாலும், அவருடைய உபதேசத்தை கேட்டவர்களாக, அவருடைய அதிசயங்களை, அற்புதங்களை பார்த்தவர்களாக அப்போஸ்தலர்கள் இருந்தாலும், இவர்களில் அநேகர் பல காலகட்டங்களில் விசுவாசத்தில் தடுமாறினார்கள், பின்வாங்கி போனார்கள் என்று நான் அவருக்கு சொன்னேன். நான் மேலே சொன்ன ஸ்லாக்கியங்கள் எதையுமே பெறாத ஒரு நபர்தான் பவுல் அப்போஸ்தலன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பவுலடிகளால் வாழ்ந்தவராக இருந்தாலும், அவரை, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பவுல் சந்தித்ததாக கிறிஸ்துவின் உபதேசத்தை நேரடியாக கேட்டவராக நாம் பவுலை எங்கும் பார்க்க முடியாது. அதற்கான சான்றிதழ்கள் எதுவும் வேதாகமத்திலே காணப்படவில்லை. அது மாத்திரமல்ல, ரோம அரசாங்கத்தைப் போலவே, எப்படி ரோம அரசாங்கம் 1வது நூற்றாண்டில் கிறிஸ்துவர்களுக்கு எதிர்த்து நின்றது, அதாவது உயிர்த்தெழுதலை பற்றியும் கிறிஸ்துவ மார்க்கத்தை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் பேசக்கூடாது என்று சொல்லி யூதர்கள் ஒரு புறத்திலே அப்போஸ்தலர்களுக்கு அதிக நெருக்கடிகள் கொடுத்து கொண்டிருந்தார்கள், இன்னொரு புறத்தில் ரோம அரசாங்கமும் கொடுத்தது. அதே போல் பவுல் அப்போஸ்தலன் ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு தனிப்பட்ட மனிதனாக கிறிஸ்துவின் உபதேசத்தை மிகவும் வெறுத்த மனிதன், அதிகமாக சபைக்கு உபத்திரம் கொடுத்த மனிதன், எதிர்த்து நின்ற ஒரு மனிதன். அவர் ஆண்டவரை சந்தித்த விதமே நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கும். எப்படி என்றால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஒரே ஒரு முறைதான் சந்தித்தார். சந்தித்த சூழ்நிலையும் வேறு, அவர் சந்தித்த விதம் வேறு. அதாவது தமஸ்கு பட்டணத்திற்கு அவர் போகிறார், பவுல் அப்போஸ்தலன் போய்கொண்டிருக்கிறார். எதற்காக என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை படிக்கிற பொழுது
இந்த மார்க்கத்தை உடையவர்கள், அதாவது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள், விசுவாசிக்கக்கூடியவர்கள் யாராவது தமஸ்கு பட்டணத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்களையும் கைது செய்து எருசலேமிலே கொண்டு வந்து சிறையிலே அடைக்கும்படியாக வைராக்கியத்தோடு போய் கொண்டிருந்த மனிதன்தான் தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அற்புதமாய் அதிசயமாய் சந்திக்கிறார். அப்பொழுது பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், சவுலாய் இருந்த பவுல் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி, கர்த்தாவே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று 2 கேள்வி கேட்டதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே அவர் கேட்ட அந்த 2 கேள்வி அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி போட்டது. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி போட்டது. ஒரே ஒரு முறைதான் அவர் அங்கே சந்தித்தார். பின்பு நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது கொரிந்து பட்டணத்துக்கு அவர் கடந்து போனார். பல ஆண்டுகள் கழித்து 2வது சுவிசேஷ பிரயாணத்தின் நிமித்தமாக கொரிந்து பட்டணத்திற்கு போயிருந்தார். அங்கே கதவுகள் எதுவும் திறக்கப்படாமல் அவர் ஆக்கில்லா பிரிஸ்சில்லா வீட்டிலே தங்கியிருக்கிற பொழுது அன்று இரவிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமானார் என்று சொல்லி பொதுவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவா என்ன என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆக அதிகபட்சமாக ஆண்டவரை சந்திக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை பெற்ற பவுலடிகளார் 2 முறைதான் சந்தித்தார். மற்ற அப்போஸ்தலர்களைப் போல கிடையாது. அதிகபட்சமாக 2 முறை. அதிகாரப்பூர்வமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியில் அங்கே அவர் கேட்ட கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி அவர் கேட்ட கேள்வி அவருடைய வாழ்க்கையே மாற்றியது. அவருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கொடுத்தது. அது நிமித்தமாகவே பவுலடிகளார் தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்கிற பொழுது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதை நாம் 2 தீமோத்திலே வாசிக்கிறோம். இது கடைசி காலத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சிலுவையை பற்றியும் அதிகமாய் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் 1வது நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்களிலே யாராவது இருக்க முடியுமே என்றால் அது பவுல் அப்போஸ்தலன் தான். எனவே தான் நான் பவுல் சிலுவையை பார்த்த விதத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் என்று நான் சொன்னவுடனே அவர் ஆம் அதுதான் உண்மை என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சிலுவையை எப்படி பார்த்தார், என்னவாக புரிந்து கொண்டார் என்று நாம் அறிந்து கொள்வது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும், நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது உறுதியாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு தான் நான் தொடர்ந்து இந்த தலைப்பில் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வெறும் 2 வசனங்களை மாத்திரமே நான் உங்களோடு பேச இருக்கிறேன். வேத வசனம் உங்களுடைய கரத்தில் இருக்கும் என்றால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 2 வசனங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2வது வசனம், அவர் மூலமாய், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்களிலே அதிகமாய் படித்த, வேத வசனத்தை தெளிவாக புரிந்து கொண்ட, வியாக்கியானம் பண்ணின, தேவ திட்டத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் பவுல் அப்போஸ்தலன். அவருடைய வார்த்தை ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட அதில் அநேக விதமான பொருள், ஆவிக்குரிய பொருள், இறையியல் ரீதியான பொருள் அடங்கி இருக்கும். இங்கே பவுலடிகளார்
அவர் சிலுவையை கண்ட விதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த 2 வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் முதலாவதாக, அதாவது 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், கிறிஸ்துவின் சிலுவை பாவியான மனிதனை நீதிமானாக மாற்றுகிறது என்று சொல்லுகிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது பவுலின் மனதில் என்ன இருந்திருக்க வேண்டும்? இதுதான் இருந்திருக்க வேண்டும். அதாவது ரோம அரசாங்கம் இதற்கு முன்பும் அநேகரை சிலுவையிலே அறைந்து கொலை செய்தது. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக, அதுவும் அவமானமான வேதனையான மரண தண்டனை கொடுப்பதற்காக, சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு பயம் உண்டாக்கும் வகையில் பகிரங்கமாக குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். இது ரோம அரசாங்கம் கையாண்ட ஒரு வழி, சிலுவை ஒரு விதமான வழி. ஆனால் மற்றவர்கள் சிலுவையில் மரித்ததற்கும் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கும் முழுமையான வேறுபாடு உண்டு என்பதுதான் பவுலடிகளார் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்ல விரும்புகிறார். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். அதாவது மற்றவர்கள், ரோம அரசாங்கம் இதற்கு முன்பாக அநேகரை சிலுவையில் அறைந்திருப்பார்கள். அவர்களின் பாவத்திற்காக, அவர்கள் செய்த குற்றத்திற்காக தண்டனையாக சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ அவர் செய்த குற்றத்திற்காக, அவர் பாவம் செய்ததற்காக அவர் சிலுவைக்கு போகவில்லை. உலக மக்களின் பாவங்களுக்காக, மற்றவர்களின் பாவங்களுக்காக தம்மை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த காரியத்தை பவுலடிகளார் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம், அதாவது இந்த 5ஆம் அதிகாரத்தின் முன்னாடி இருக்கக்கூடிய வசனம், அவர் என்று சொல்லுகிற இடத்துல நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அங்கே வைக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் 5ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. இவ்விதமாக கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் மரித்தார். கிறிஸ்து நாம் நீதிமான்களாக மாற்றப்படுவதற்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்று அங்கே பவுலடிகளார் சொல்லிவிட்டுத்தான் 5ஆம் அதிகாரத்தில் அதன் தொடர்ச்சியாக அவர் சிந்தனையை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஆக ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று கிறிஸ்துவை பவுலடிகளார் பார்க்கக்கூடிய விதம், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பவுலடிகளார் பார்க்கக்கூடிய விதம் வித்தியாசமாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் யோவான். சில வாரங்களுக்கு முன்பு இந்த யோவான் ஸ்நானகரை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அவன் இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக சந்தித்த பொழுது அவன் சொன்ன வார்த்தை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு, பரிசுத்த ஆவியானவரின் வருகைக்கு பிறகு சிலுவையின் இரகசியத்தை, மேன்மையை அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவேதான் அவர்கள் எவ்வளவு எதிர்ப்புகளை தங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்தாலும், தடைகள் வந்தாலும் அப்போஸ்தலர்கள் முன்னேறி சென்றார்கள். இன்று கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் சிலுவையை அல்லது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை எப்படியாக பார்க்கிறார்கள் என்று சொல்லி நாம் யோசித்து நாம் பார்க்க வேண்டும். பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சிலுவை அல்லது கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் பாவியான மனிதனை நீதிமான்களாக மாற்றுகிறது என்று சொல்லி.
நீதிமான்களாக மாற்றுகிறது என்று சொல்லி பவுலடிகளார் சிலுவையை பார்க்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பார்க்கிறார். நீங்களும் நானும் நீதிமான்களாக மாற்றப்படுவதற்காக, பாவிகளாய் அக்கிரமக்காரர்களாய் இருந்த நாம் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக மாற்றப்படுவதற்காக கிறிஸ்து சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே கிறிஸ்து மரித்தார் என்று பவுலடிகளார் முதலாவதாக இந்த வசனத்திலே சொல்லுகிறார். இரண்டாவதாக இந்த வசனத்திலே அவர் நாம் பார்க்கிற பொழுது பவுலடிகளார் சொல்லக்கூடிய காரியம், கிறிஸ்துவின் சிலுவை நாம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வழி உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவ்விதமாக நாம் கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று 1ஆம் வசனத்தில் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார். ஆக இரண்டாவது அவர் சொல்ல விரும்புகிற காரியம், கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வழி உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், பவுலின் வார்த்தைகளில் அநேக நேரங்களிலே ஆழமான மறைபொருள் இருக்கும், ஆழமான இறையல் இருக்கும். அதை மேலோட்டமாக நாம் பார்க்கக்கூடாது. மேலோட்டமாக பார்க்கிற பொழுது நாம் அதன் மகத்துவத்தை, அந்த வசனத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதில் இருக்கக்கூடிய மறைபொருளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் மூலமாக நாம் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாவியான மனிதன் நீதிமானாக மாற்றப்பட வேண்டும். பாவியான மனிதன் தேவ சமூகத்திலே வரக்கூடிய தகுதியை பெற்றவனாக அவன் மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற முடியும். இல்லை என்றால் அவன் தேவ சமூகத்தில் சமாதானத்தை பெற முடியாது. அவன் பகையாளியாக, பாவியாக இருக்கக்கூடிய மனிதன் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பார்வையில் அவன் பகைக்கப்படத்தக்கவனாக இருக்கிறான். ஒருவேளை வேதாகமம் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால் சங்கீதங்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். அங்கே பவுலடிகளார் 11வது வசனத்தில் 12வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், அதாவது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். இன்றைக்கு அநேக நேரத்தில் இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் பார்க்கக்கூடிய விதம் அல்லது புரிந்து கொண்ட விதம் வேறு விதமாய் காணப்படுகிறது. அவர் ஏதோ கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர், கேட்டதையெல்லாம் கண்டிப்பாக எனக்கு கொடுக்கக்கூடியவர் என்று கிறிஸ்துவை இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் பார்க்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் கொடுக்க முடியுமா? முடியும். ஆனால் கொடுக்க வேண்டுமா என்பது அவருடைய தீர்மானம். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எல்லாவற்றையும் செய்ய தேவனால் முடியுமா? முடியும். உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவனாக மாற்ற முடியுமா? முடியும். உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியுமா? முடியும். ஆனால் கொடுப்பதற்கு பின்னணியிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. கொடுப்பதும் கொடுக்காமல் நிறுத்தி வைப்பதும் கர்த்தருடைய சித்தமாக காணப்படுகிறது. அதை நாம் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவ சித்தத்தின்படி இந்த பூமியிலே வாழுகிறவராக இருக்கிற பட்சத்தில் நமக்கு எந்த காலகட்டத்தில் எது கொடுக்கப்பட வேண்டும், எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும், எந்த அளவு கொடுக்கப்பட வேண்டும், அந்த கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் எவ்வளவு நாட்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் நியமனம் பண்ணுகிறார், நிர்ணயிக்கிறார். அதை நான் கட்டாயப்படுத்தக்கூடாது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் அன்புள்ளவர், அவர் மன உருக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் மன்னிக்கிறவர். இப்படியே
எப்படி ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருக்கிற பொழுது ஒரே பக்கத்தை மாத்திரமே நாம் காண்பிக்கிறோமோ, அதே போல ஒரே பக்கத்தை மாத்திரமே இன்றைக்கு காண்பிக்கக்கூடிய கிறிஸ்தவம். அவர் இரக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் அன்புள்ளவர், அவர் பரிந்து பேசுகிறவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு புறத்திலே உண்மையாக இருந்தாலும் கூட மற்றொரு புறத்தில் அவர் நீதியுள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் எரிச்சலுள்ள தேவன், அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் என்று மற்றொரு புறத்தில் தேவனுடைய வார்த்தை அவரை பற்றி சொல்லுகிறது. எனவே தான் சங்கீதக்காரன் இங்கே தாவீது ராஜா சொல்லுகிற பொழுது, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மீது சினம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். நன்றாக இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில், நான் மனம் திரும்பாத பட்சத்தில், நான் தொடர்ந்து பாவியாக இருக்கிற பட்சத்தில் தேவன் என் மீது சினம் கொள்ளுகிறவராக இருக்கிறார், என்னை பகைக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் மனம் திரும்பாவிட்டால் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதாவது பாவியான மனிதன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குகிறார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இந்த வசனங்களை எல்லாம் இன்றைக்கு போதிப்பதும் கிடையாது, அல்லது இதை பற்றி சொல்ல யாரும் விரும்புவது கிடையாது. இதில் சங்கீதக்காரன் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். அம்பு, அக்கினிமயமான அன்பு, வில், இப்படி வார்த்தைகளை இங்கே பட்டயம், வில், அம்பு, இவைகளெல்லாம் மரணத்தை கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள். இவைகளெல்லாம் மரணத்தை கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள், மரண ஆயுதங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆக பாவியாக இருக்கக்கூடிய மனிதன் தேவ சமூகத்தில் அவன் சமாதானத்தை பெற முடியாது. தேவ சமூகத்தில் அவன் பகையாளியாக காணப்படுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மனிதனுடைய பாவத்து நிமித்தமாக அவனுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கும் பகையை தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தீர்த்து மனிதன் தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற வழி உண்டாக்கியது. இது எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. மனிதனுடைய சுயநீதியினால், அவனுடைய எந்த விதமான நற்கிரியைகளினால் இதை செய்ய முடியாது, இதை பெற முடியாது. ஆக இதை பெற்றுக்கொள்வதற்கு பாவியான மனிதன் மனம் திரும்ப வேண்டும். அவன் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும், உணர வேண்டும், அவன் மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது அவன் தேவ சமூகத்திலே நீதிமானாக மாற்றப்படுவது மாத்திரமல்ல, அவன் தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறான். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நாம் கிருபையினாலே தேவ சமாதானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம் என்று பவுலடிகளா சிலுவையை பார்த்து சொல்லுகிறார். அடுத்து நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்று தந்துள்ளது. அதாவது 2வது வசனத்தில் அவர் மூலமாய், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம். நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம் என்று பவுலடிகளார் 3வதாக சொல்லுகிறார். நாம் கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று எதை கருத்தில் கொண்டு பவுலடிகளார் சொல்லுகிறார், அல்லது பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று இதை வியாக்கியானம் பண்ணுவதற்கு யோசித்து பார்த்தேன். பவுல் பரிசேயன், நியாயப்பிரமாணத்தையும் பழைய ஏற்பாட்டின் நியமங்களையும் சட்டதிட்டங்களையும் நன்கு அறிந்த ஒரு மனிதன்.
நியாயப்பிரமாணத்தின்படி பாவியான மனிதன் பரிசுத்தமுள்ள நீதியுள்ள தேவனுடைய சமூகத்தில் வர முடியாது. அவனுக்காக ஒரு மிருகம், ஆடோ மாடோ அவனுடைய பாவங்களுக்காக பலியாக செலுத்தப்பட வேண்டும். அது இரத்தம் சிந்த வேண்டும். அந்த பலியை செலுத்துகிறவன் கூட ஒரு ஆசாரியனாக இருப்பான். ஒரு ஆசாரியன் அந்த பலியை செலுத்தி இவனுடைய சார்பாக அவன் தேவ சமூகத்துக்கு கடந்து போக வேண்டும். ஆக அங்கே ஒரு ஆசாரியன் என்ற ஒரு மத்தியஸ்தன் காணப்படுகிறான். இன்னும் சற்று ஆழமாய் நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், இந்த ஆசாரியன் கூட, அதாவது மற்றவர்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்தக்கூடிய ஆசாரியன் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. வருஷத்திற்கு ஒரு முறைதான் அவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக, எங்கே தேவனுடைய பிரசனம் இருந்ததோ அந்த தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த பிரதான ஆசாரியன் கூட பிரவேசிக்க முடியும். அப்படி போகிற பொழுது அவன் தன்னுடைய பாவத்திற்காகவும் அவன் பழி செலுத்த வேண்டும், மற்றவருடைய பாவத்திற்காகவும் அவன் பழி செலுத்த வேண்டும். தேவனையும் பரிசுத்தமுள்ள தேவனையும் மனிதனையும் பிரிக்கக்கூடிய வகையில் தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார், மனிதர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே ஒரு தடுப்பு இருந்தது, திரைச்சீலை இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் திரைச்சீலை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பு எருசலேமின் தேவாலயத்திலும் அந்த திரைச்சீலை இருந்தது. அது எதை வெளிப்படுத்துகிறது? பாவியான மனிதன் பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தில் வரக்கூடாதபடி அந்த திரைச்சீலை தடையாக காணப்பட்டது. சரி, இதை சொல்லுகிற பொழுது 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கிருபையில் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து மரித்தபடியினாலே நாம் பெற்றிருக்கிறோம் என்று பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஜீவனை விட்டார். அவர் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பொழுது, சொல்லி மரித்த பொழுது எருசலேமின் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன? அன்றைக்கு அநேகருக்கு புரியாமல் இருந்தது. ஆனால் பவுல் அப்போஸ்தலனுக்கு அது தெளிவாக புரிந்தது. அப்படி என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு, தேவனுடைய பிரசன்னத்திற்கு போகக்கூடிய வழி திறக்கப்பட்டது. நம்முடைய கீதங்கள், கீர்த்தனைகள், பாட்டு புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற ஒரு பாடலை நாம் பாடுவோம். அதிலே ஒரு பல்லவி வரும், நின் உதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம், நின்னடி ஆர்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம் என்ற ஒரு பல்லவி வரும். இது நம்முடைய பழைய ஆட்கள், தேவனோடு நடந்த பிள்ளைகள், வேத வசனத்தின் வெளிச்சத்திலே ருசித்து அவர்கள் எழுதின பாடல்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவ பாடல்களைப் போல ஆட்டம் பாட்டம் அதிலே காணப்பட முடியாது. நின் உதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம், இத்தனை மகத்துவமுள்ள பதவி இப்புழுக்கலாம் எங்களுக்கு என்று அந்த ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலில் வரக்கூடிய ஒவ்வொரு சரணமும் பொருள் நிறைந்ததாக காணப்படும். இதை பற்றி பேசுகிற பொழுது எனக்கு அந்த பாடல் ஞாபகத்திற்கு வருகிறது. மகா பரிசுத்த ஸ்தலம், திரைச்சீலையினால் மறைக்கப்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலம் கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது திறக்கப்பட்டது, தடை நீக்கப்பட்டது. ஆகினாலே கிருபையில் பிரவேசிக்கக்கூடிய, தேவ சமூகத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உண்டாக்கி இருக்கிறது என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். இப்பொழுது கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிற யார் வேண்டுமானாலும் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கலாம். நாம் யாராக இருந்தாலும் சரி. அதைத்தான் பவுலடிகளார் கலாத்தியர்கள் நிருபத்தில், கிறிஸ்துக்குள்ளாக ஒருவன் இருக்கிற பொழுது ரோமன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை,
எல்லாரும் தேவ சமூகத்திற்கு பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நான்காவதாய் பார்க்கிற பொழுது இந்த 2 வசனங்களுக்குள்ளே 4 மகா உண்மைகளை பவுலடிகளார் சொல்லுகிறார். நான்காவதாய் பார்க்கிற பொழுது நாம் மகிமையிலே, அதாவது மறுமையிலே, இதுவரைக்கும் அவர் சொன்ன 3 காரியங்கள், நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டது, நாம் தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டது, நாம் தேவ சமூகத்திலே பிரவேசிக்கக்கூடிய, கிருபையிலே பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டது, இவைகளெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு 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 நபர் யாராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, ஏற்றுக்கொண்ட பிறகு விசுவாசித்து இந்த பூமியிலே வாழுகிற பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மையான காரியங்கள் இந்த 3. ஆனால் மறுமையிலே ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் இந்த 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார், தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே கிடைத்தது என்று பவுல் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். இது கிறிஸ்தவத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவர்களுக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான நம்பிக்கை. மறுமை என்ற ஒன்று உண்டு, மரணத்திற்கு பின்பு வாழ்க்கை என்ற ஒன்று உண்டு, நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு, நித்திய நரகாக்கினை என்று ஒன்று உண்டு, நித்திய மகிமை என்று உண்டு. அந்த நித்திய மகிமை, அந்த நித்திய வாழ்வு, அந்த தேவ மகிமையிலே பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை மேன்மையான ஆசீர்வாதங்கள், எத்தனை உன்னதமான ஆசீர்வாதங்கள், எவ்வளவு மேன்மையான உண்மைகள் தேவன் கிருபையாய் பவுல் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தினார். சபையின் மகத்துவங்கள், மூல உபதேசங்கள், வேத வசனத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள் பவுல் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எனவே தான் நான் சிலுவையை பற்றி பேசுகிறேன். பவுலின் பார்வையிலே சிலுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நான் பேசுகிறேன் என்று சொல்லி என்னிடத்தில் கேள்வி கேட்ட அந்த அருமையான சகோதரனுக்கு நான் சொன்னேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் அல்லது கிறிஸ்தவ சமுதாயத்தில் சிலுவையை பலரும் பல கண்ணோட்டத்துடன் பார்க்கிறார்கள். தொடர்ந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் அநேகருக்கு கிறிஸ்துவின் சிலுவை அல்லது கிறிஸ்து பிழைப்பு கடுத்த காரியங்களுக்காக தேடக்கூடிய ஒரு காரியத்தை நான் உலகத்திலே பார்க்கிறேன். அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக, உலக பிரகாரமான விடுதலைக்காக, உலக பிரகாரமான மற்ற காரியங்களுக்காக கிறிஸ்துவையும் சிலுவையையும் பயன்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள். இன்னும் அநேகருக்கு கிறிஸ்தவமும் ஒரு உலக பிரகாரமான பொருள் சம்பாதிக்க, வசதியான வாழ்க்கைக்கான வழியை தேடுகின்ற ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சமீபத்திலே வலைதளத்திலே ஒரு காரியம் போய்கொண்டிருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நாங்கள் வீடு இல்லாமல் இருந்தோம், நாங்கள் கார் இல்லாமல் இருந்தோம். நான் யோசித்து பார்த்தேன். 35-37 ஆண்டுகள் ஊழியம் செய்த பவுல் அப்போஸ்தலனுடைய வங்கி கணக்கு என்று எதுவும் கிடையாது. ஒரு பழைய புஸ்தக சுருளும் ஒரு பழைய அங்கியும் அவரிடத்தில் இருந்தது. அந்த மனிதன் மனநிறைவோடு சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி. தேவனோடு இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும். நான் இப்பொழுதே சந்தோஷமாய் பானபலியாய் வார்க்கப்பட்டு போவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். எனக்கு ஜீவ கிரீடம் இருக்கிறது என்று சொன்ன மனுஷன் சிறைச்சாலையிலே சங்கிலிகளால் கட்டப்பட்டு நிர்வாணத்திலே பசியோடு தன்னுடைய நாட்களை செலவு செய்த ஒரு மனிதன்
13 நிருபங்களை எழுதின மனிதன். ஆசியா ஐரோப்பா கண்டங்களுக்கு கடந்து போய் பல சபைகளை உருவாக்கி பல ஊழியர்களை உருவாக்கின மனிதன், பல சீசர்களை உருவாக்கின மனிதன். பவுல் அப்போஸ்தலன் இல்லை என்றால் நமக்கு புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்கள் கிடையாது. அவ்வளவு மேன்மையான ஊழியத்தை செய்த மனிதன். நான் என்ன நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு வீடு இல்லையே, எனக்கு கார் இல்லையே என்று அழுகை குரலோடு பேசக்கூடிய பவுலை நான் பார்க்க முடியாது. மரண வாசலிலே கம்பீரமாய் பேசக்கூடிய பவுலை நான் பார்க்கிறேன். ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் கூட நான் மனரம்யமாய் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பவுலை நான் பார்க்கிறேன். எப்படி ஐயா அந்த மனிதனால் சொல்ல முடிந்தது? சிறைச்சாலையில் பல வேதனைகளின் மத்தியில், அவமானத்தின் மத்தியில், பசியின் மத்தியில், குளிரின் மத்தியில், வெறுமையில் இருக்கிற அந்த மனிதனால் எப்படி சொல்ல முடிந்தது? மறுமையில் நான் தேவ மகிமை அடைவேன். இந்த பூமியில் எனக்கு எவ்வளவு ஸ்லாக்கியங்கள் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அது என்னை விட்டு ஒரு நாள் கடந்து போகும். அந்த நாள் எப்படி என்று சொல்லி எனக்கு தெரியாது. எந்த நேரத்திலும் கடந்து போகும். இந்த பூமிக்குரிய காரியங்கள் நிலையில்லாதது. இதை போதிக்க இன்றைக்கு கிறிஸ்தவம் தவறிவிட்டது. ஆகினால்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே பொருளாசையும் போட்டியும் பொறாமையும் இருந்து கொண்டிருக்கிறது. சிலுவையை நாம் பார்க்க தவறிவிட்டோம். பவுல் அப்போஸ்தலன் பார்த்த அந்த ஒரு கண்ணோட்டத்தில், பவுல் அப்போஸ்தலன் புரிந்து கொண்ட அந்த கண்ணோட்டத்தில் நாம் சிலுவையை பார்க்க தவறிவிட்டோம். சிலுவையை புரிந்து கொள்ள நாம் தவறிவிட்டோம். கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினாலே நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். என்ன உன்னதமான ஒரு ஆசீர்வாதம்! நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டபடினால் தேவ சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்கள். இது உலகம் கொடுக்கக்கூடாதது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகத்தால் சமாதானத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லி. இன்றைக்கு மதிய வேளையில் ஒரு சகோதரியிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். அவருடைய மூத்த மகள் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு சில ஆண்டுகளில் விவாகரத்துக்குள்ளாக கடந்து போய் இன்றைக்கு தனிமையில் இருப்பதாகவும், இன்றைக்கு வேதனையோடு இருப்பதாகவும் அந்த தாயார் கண்ணீரோடு பேசினார்கள் என்னோடு. ஐயா, அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான் ஐயா. அந்த அந்த அம்மாவனுடைய மகளை திருமணம் செய்தவரும் ஒரு கிறிஸ்தவர் தான். 13 ஆண்டுகள் கொடுமையான வாழ்க்கையை தன் மனைவிக்கு கொடுத்து இப்பொழுது பிரிந்து போயிருக்கிறார்கள். ஏன்? பொருளாசை. நீ உங்கள் வீட்டிலிருந்து, உன்னுடைய வீட்டிலிருந்து எனக்கு அதை கொண்டு வரவில்லை, இதை கொண்டு வரவில்லை, அதை கொடுக்கவில்லை, இதை கொடுக்கவில்லை என்று ஆரம்பித்து கடைசியில் இன்றைக்கு பிரிவினைக்குள்ளாக கடந்து போயிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினாலே ஒரு நாளில் நாம் கிருபையில் தேவ மகிமையில் பிரவேசிப்போம். தேவனுடைய பிரசன்னத்தில் பிரவேசிப்போம். தேவ மகிமை அடைவோம். அந்த ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினாலே நாம் பெற்றுக்கொள்வோம். இதுதான் சிலுவையின் மேன்மை, இதுதான் சிலுவையின் மகத்துவம் என்று சொல்லி பவுலடிகளார் பார்த்தார். விசுவாசத்தினாலே நாம் இதை பெற்றுக்கொள்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இதுதான் சிலுவையின் மகத்துவம், இதுதான் சிலுவையின் மேன்மை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பார்த்ததைப் போல நாமும் பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலன் புரிந்து கொண்டதைப் போல நாமும் புரிந்து கொள்வோம். பவுல் அப்போஸ்தலன் விசுவாசித்ததைப் போல நாமும் விசுவாசிப்போம். அப்பொழுது பவுல் சொன்னதைப் போல என்ன நிலையில் இருந்தாலும் நாம் மனரம்யமாக இருக்கலாம். என்ன நிலையில் இருந்தாலும் எனக்கு ஜீவ கிரீடம் இருக்கிறது, எனக்கு தேவனுடைய மகிமையில் பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் சொல்ல முடியும். கர்த்ததாமே இந்த நாட்களில் இந்த சிலுவையின் மேன்மையை, மகத்துவத்தை நமக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்தில் போதிப்பாராக.
கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலுவையை அப்படியாக பாருங்கள். சிலுவையின் மேன்மையை அப்படியாக புரிந்து கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலன் பார்த்ததைப் போல, புரிந்து கொண்டதைப் போல நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை சமாதானத்தினால் நிறைந்திருக்கும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையினால் நிறைந்திருக்கும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மனமகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கும். இந்த செய்தியை குறித்த உங்கள் கருத்துக்கள், விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் இந்த செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாளம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகம் ஊறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன், ஒளி உண்டு வாழும் மலர் போலாவேன், மனவாசல் திறந்தே உன்மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே, சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன் வானவின் மீனில் ஒன்றாய் என்னை
வீசுவாயோ தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன் இறை மீட்டும் யாழில் நரம்பாக தேவேன் நிலை என்ன வந்தாலும் உனை போற்றுவேன் கருணை உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும்